பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி மீனா கிட்ட தனியா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா ராஜி பார்த்தது கதிரை தான். கதிர் சென்னையில தான் இருக்கானான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அத்தை என்னத்த சொல்றீங்க? கதிர் இங்கதான் இருக்காரா? இருங்க, நான் போய் உடனே ராஜி கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? உனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னா அதை ரகசியமா வச்சுக்க மாட்டியா? ஏது இப்படி பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, உங்க புள்ள பண்றதும் தப்பு தானே? ஏன் அத்தை ஒரு பிள்ளைங்கள இல்லாத இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி பேச்ச கேட்கவே கூடாதுன்றத நல்லா தெளிவா சொல்லி வளர்த்திருக்கீங்க போலன்னு சொல்றாங்க. ஏய், கதிர் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏன் என் பிள்ளைங்களுக்கு என்னடி குறைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ராஜி இங்க கதிர் போன் பண்ணல, கதிர் பேசலன்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. ஆனா உங்க புள்ள பத்தியா ஜாலியா சென்னையில இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் என்ன சொன்னான்றத முதல்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கதிர் செஞ்சது தப்பா சரியா நீ சொல்லு. கதிருக்கு வேண்டப்பட்டவங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களாம். அவங்களுக்கு கூட யாருமே இல்லையா, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம கதிர் தான் அவங்கள ரொம்பவே நல்லா கவனிச்சுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நேரத்துல நான் சென்னைக்கு வந்திருக்கேன் ராஜின்னு சொன்னா உடனே ராஜி என்ன பண்ணுவான், என்னை பார்க்க மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, நான் உன்னை மீட் பண்ணணும், நீ எங்க இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு நச்சரிப்பான். அதனாலதான் நான் சென்னைக்கு வரலன்னு அவன் சொல்லியிருக்கான். இதுல என்னடி தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி மீனா கிட்ட கேட்க, ஆமா அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். ராஜி கதிர் மேல இருக்கிற பாசத்தால கண்டிப்பா கதிரை டிஸ்டர்ப் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ராஜி கேட்டுறாங்க. அப்படின்னா கதிர் சென்னையில தான் இருக்காரு. இந்த விஷயம் உங்க 2 பேருக்கும் தெரியும். தெரிஞ்சும் என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க. கதிர் என்கிட்ட பேசாம எப்படியெல்லாம் இருக்கான்றது தெரிஞ்சு நான் அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இது என் கொடுமை இருந்து பார்த்துட்டு கதிர் இருக்கிற விஷயத்தவே நீங்க மறைக்கிறீங்களா? அப்ப நீங்க எல்லாரும் கதிருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படித்தானேன்னு சொல்லிட்டு ராஜி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கதிர் கூட இருந்து பாத்துக்கிறதே முத்துவேல்ன்ற விஷயம் மட்டும் ராஜிக்கு தெரிஞ்சா அட்லீஸ்ட் அப்பவாவது ராஜி கதிரோட மனசை புரிஞ்சுப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.